ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே பாரம்பரியமான ஆரோக்கியமான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தய களி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூட நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். நான் மறுநாள் காலையில் செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டு ஊற வைக்கலன்னா ஒரு 3 மணி நேரமாச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சு. அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா அரைப்பட்டிருக்கு. இதை நம்ம ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். கடாய் ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தேவையானதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சுக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டியை காய்ச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட 50 ml அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சதும் ஹை ஃப்ளேமில் வைங்க. கடாய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 20 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஸோ நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ அங்கங்கே அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதோட லாஸ்ட் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ இந்த மாவு வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோன்னா மாவு நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இந்த களி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, உடல் சூடு இதெல்லாம் தணிக்கக்கூடிய வெந்தயக்களியை நம்ம செஞ்சிட்டோம். இந்த வெந்தயக்களியை அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நம்மலாம் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.